Surya, 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 Surya. அண்ணா ராஜோ நாதாரி இது இவங்களையும் தாண்டி 2 குடும்பங்களுக்கு 2 ஊர்களுக்கு மத்தியில நடக்கிற சண்டை. ஓம் சக்தி அருளோட மாடு கண்ணு மக்க மனுஷெல்லாம் நல்லா இருக்க நாம கொண்டாடுறதுதான் புறக்கோட்டை காளியம்மன் உற்சவம். 100 வருஷமா கொண்டாடுற இந்த உற்சவத்தை இந்த வருஷம் கொண்டாடும் போது விரோதத்தையும் பகையையும் மறந்துட்டு 2 ஊர் தலைக்கட்டா இருக்கிற பெருந்துறைக்காரங்களும் குன்னத்தூர்காரங்களும் ஒரே கொடையில ஒண்ணு கூடி நிக்கணும்னு 8 ஊர் பஞ்சாயத்து தலைவருங்கிற முறையில நான் ஆசைப்படுறேன். உற்சவத்துக்கு பூரண கும்ப உடைக்கிற உரிமை பெருந்துறைக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. சாதியிலையும் செல்வாக்கிலையும் முன்னால நிக்கிற எங்க குடும்பம் தான் அதை செய்யணும். 30 வருஷமா எங்க வம்சம் தான் புறக்கோட்டை காளியம்மனுக்கு கும்பாபிஷேகமும் உற்சவமும் நடத்துறோங்கிறது தெரியும்ல. தலைமுறையா எங்களுக்கு இருக்கிற உரிமையை நாங்க விட்டு கொடுக்க தயாரா இல்ல. நாங்க நடத்துற உற்சவம் ஆனாவன் சொல்லி கொடுத்து 5000 சம்பளம் வாங்குற தரித்திரம் பிடிச்ச வாத்தியார் நடத்துறதை விட சிறப்பா இருக்குங்கிறது இந்த 8 ஊர் ஜனங்களுக்கு நல்லாவே தெரியும். சரஸ்வதி கடாட்சை இருக்கிறவங்களோட பெருமையும் அந்தஸ்தும் தெய்வத்தோட அனுகிரகமும் இப்படி கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் வித்து பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கிடைக்காது. பிரசிடென்ட் காவிக்கு இருக்கா யோசிச்சு வார்த்தை விடு. போன வருஷம் இப்படி பெருந்துறைக்காரங்கிட்ட வாலாட்டினதுனாலதான் கோபி கிருஷ்ண கோணக்கால் கிருஷ்ணா ஆயிட்டாங்க மறந்துடாங்க. பிரச்சனை இல்லாம உற்சவம் நடக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். அந்த அம்மனே தீர்மானிக்கட்டும் யார் உற்சவம் நடத்தணும்னு. உற்சவத்தை கொடியேற்றி ஆரம்பிக்கிறதுக்கு 2 ஊர் தலைமுறைகள்ல நட்சத்திர குணமுள்ள வாரிசுக்குத்தான் தேவியோட அனுமதி கிடைக்கும். லட்சணங்களையும் பொருத்தங்களையும் ஆராய்ந்து பார்த்தா அம்மனோட வாழை எடுக்கிறதுக்கும் பூரண கும்ப உடைக்கிறதுக்கும் உள்ள யோகம் தெய்வத்தின் வாக்குப்படி குன்னத்தூர் மாதவன் குடும்பத்துக்கு. இத பாருங்க, தெய்வ காரியம் பண்ணும்போது எதுக்கு வம்பு வழக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால நமக்கு சாபத்தை தவிர வேற என்ன கிடைக்க போகுது? உனக்கு என்ன தெரியும் நீங்க வந்து பேசுற? அந்த உடவாள் எடுக்கிறதுக்கும் பூர்ணகும்ப உடைக்கிறதுக்கும் அலையறவன் இல்ல இந்த அம்பலக்கார அர்ஜுனன்றது உனக்கு தெரியுமா? வேற வீட்டுல இருந்து வாழ வந்த உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஊர்ல உற்சவம் நடத்தின மத்தவன் எல்லாம் இருந்த சொத்தை இழந்துட்டு தான் நிக்கிறான். ஆனா இந்த அர்ஜுன சொத்து சேர்த்ததே உற்சவத்தை நடத்திதான். கோயில்ல சாமி கும்பிட வர்றவங்க காணிக்கையா போடுற கணக்கு இல்லாத காசுக்கு மேல தங்கமும் வைரமும் ஏராளமா கொட்டும் தெரியுமா? உண்டியல்ல விளையாடுறதெல்லாம் நீங்க எடுத்துங்கன்னு தெய்வம் சொல்லிச்சு நாங்க எடுத்துட்டோம். புரிஞ்சுக்க. உள்ள போ. அப்பா அந்த குன்னத்தூர் மாதவாத்தியார் இந்த வருஷம் உற்சவத்தை நடத்தவே கூடாது. அந்த இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் 24 மணி நேரம் மாதவாத்தி கூடயே திரிறான். இல்லைன்னா அவன் கையையும் காலையும் வெட்டி எரிஞ்சிருப்பேன். டேய், கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு வாங்க. அருவாளை எடுத்துட்டு போய் வெட்டி முடிச்சிட்டு வாடா. டேய் ஒதுங்கி போடா. மரியாதையா எனக்கு வலிய வெட்டி ஒதுங்குறது தான்டா உனக்கு நல்லது. திமிரு பிடிச்சவன் வம்பு வளர்க்கறதுக்கே வழி மறைக்கிறால, போடா. டேய், வீட்டுக்கு போய் உங்க அப்பனை கடைசியா ஒரு முறை பாத்துக்கடா. உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை நீ உசுரோடவே பார்க்க முடியாது. டேய், என்னடா சொன்ன? நான் விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உற்சவமா நடத்த போறீங்க?
அடிக்க வரவனை அடிக்கணும், கொல்ல வரவனை கொல்லணும்டா. அண்ணே, இவன் நம்ம அப்பாவை கொன்னுடுவான்னு சொல்றான். கொலை பண்ணுவியா நீ? ஏய், உங்க அப்பா நடத்தப்புற உற்சவம் நடக்காதுடா. உற்சவம் நடக்கலனா நான் உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்டா. கோபி, எங்க ஊர் ஆளுங்க யாராவது உன்னை பார்த்தா கொன்னுடுவாங்கடா. எங்கயாவது ஓடிடு. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என் கூட வாடா. முதல்ல வேலு, இங்க ஊட எங்கடா? சொல்றத கேட்டா கிறுக்கு போயிடு. ஒளிஞ்சுக்கடா. சொல்ல வரைக்கும் வெளியே வராத. வந்தா உன்னை கொன்னுடுவாங்கடா. அவசரப்பட்டு ஒரு கொலையை பண்ணிட்டாருங்க. இல்ல கிருஷ்ண மாமா, இந்த கொலைய அப்பா தெரிஞ்சு செய்யல. இது வெளியே தெரிஞ்சா அவர் உயிரோடவே இருக்க மாட்டாரு. நான் சம்மதிக்க மாட்டேன். அப்பா இதை செய்யல. நான் தான் இந்த கொலையை செஞ்சது. மகமாயி, கிருஷ்ணா, ஐயோ, என் பிள்ளைய செஞ்சு அப்பா, என்னடா விஷயம் தெரியுமா? கோபியை கொன்னவனுக்கு ஜெயில் தண்டனை முடிஞ்சது. அவன் நாளைக்கு வெளியே வந்துருவான். டேய் திவாகர், 5 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த பையன் இந்த மண்ணுல கால் வைக்கும் போதே தீத்து கணக்க முடிக்கணும். ஏன் அவனை இப்படி வெறுக்கிறீங்க? ராஜா நம்ம வீட்டு பிள்ளை தானே. நீங்க ஒரு நாள் கூட ஜெயில வந்து பார்க்கல, ரொம்ப வருத்தப்பட்டான். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயாவது கூட்டிட்டு வரலாம்ல. ஆமா, நான் போய் பெருமையா கூட்டு வரத்துக்கு அவன் என்ன ஐஏஎஸ் படிச்சுட்டு வரான். 40 வருஷமா நல்லது மட்டுமே சொல்லி கொடுக்குற இந்த வாத்தியார் மகன் படிச்சுட்டு வர்றது சீர்திருத்த பள்ளிக்கூடத்துல இல்ல. அவன் தெரியாத வயசுல தப்பு பண்ணிட்டான். நீங்க தெரிஞ்சே தப்பு பண்ணாதீங்க. உங்க மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. நான் எப்படி நாளைக்கு டவுனுக்கு போறேன், அவனை நானே பஸ் ஏற்றி விட்டுறேன். மற்றதெல்லாம் உங்க இஷ்டம். அம்மா அம்மா, நான் அண்ணனை பார்க்கணும். அப்பா வாங்கப்பா போலாம். மனசறிஞ்சு செய்யல. நடந்ததெல்லாம் மறந்துருங்க. மறக்கிறேன்டா. எங்க கோபியோட ரத்தம் சிந்தின இந்த மண்ணில உன்னை கொலை பண்ணி குழியில மூடினதுக்கு அப்புறம் மறக்கிறேன்டா. ஒளிஞ்சடா.
அண்ணா. நீ ஒன்னும் பேசாத. அன்னைக்கு நீ பண்ணது ஏதோ விதிப்படி நடந்த விஷயம் நான் நினைச்சேன். இப்படி நீ ஒரு திமிரு பிடிச்ச தருதலையாத்தான் திரும்பி வந்திருப்பேன்னு நான் நினைக்கல. அப்பா சந்தோஷத்தோட உன்னை கூட்டிட்டு போகத்தாண்டா நான் வந்தேன். 5 வருஷமா கண்ணீரோடையும் வேதனையோடையும் உன்னை எதிர்பார்த்து உங்க அம்மா வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காடா. நம்ம புள்ள நல்லவனா தான் திரும்பி வருவான்னு. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியடா. போடா, என் முகத்துல முழிக்காத. போடா. மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் நம்மளை விட்டு எங்க போவான்? நான் அவனை தலை முழுகிட்டேன். அப்பா, இவனையாவது ஏன் பிள்ளையா வளர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உன்னை பார்த்து வளர்ந்தானா இவனை கெட்டு குட்டிச்சவர் ஆயிடுவான். எங்கேயாவது போய் தொலைடா. அப்படின்னா நான் சொல்ற உண்மையை கேட்டு போங்க. கிருஷ்ணா, எனக்கு ஒரு புள்ள இல்ல. வாடா. தம்பி டீ. என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? துட்ட போடுறி. ஏய், பார்த்தா இவ்வளவு டீசெண்டா இருக்க, அப்புறம் ஏன்டா பிச்சை எடுக்கிற? ஏய் கிழவி, இது பிச்சை இல்லடி, கலெக்ஷன் கலெக்ஷன். இந்த மார்க்கெட்டுக்கே தலை எங்க அண்ணன் முருகன்டி, கிங்கு முருகன். டேய், இந்த மார்க்கெட்டுக்கும் மதுரைக்கும் ஒரே ஒரு ராசாதான், அது மணியண்ணங்க. மணியண்ணன் மட்டும்தான். மணியண்ணா, மணியண்ணன் யாருல அந்த மணியண்ணன்? ஆம்பளை இருந்தா வர சொல்லடி. ஓடி. டேய், பாரு, மணியண்ணன் வந்தாச்சு. இந்த ஊர் ராஜா வந்தாச்சுடா. குழந்தை பாருங்க. அநியாயம் எங்க நடக்குதோ அங்க இந்த மணி இருப்பான். உங்களை மாதிரி அநியாயம் செய்யறவங்கள இங்க மட்டும் இல்ல, உலகத்துல எங்கேயும் இருக்க விட மாட்டான். கண்ணா ரொம்ப கெட்டிக்காரன், தைரியசாலி. வேலண்ணா, எனக்கு காசு வேண்டாம். வேற என்ன வேணும்? ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா போதும். என்ன வேலை செய்வ? எந்த வேலையும் செய்வேன். இன்னையில இருந்து நீ எனக்கு இல்ல, இந்த மதுரைக்கே சொந்தம். உன்னோட பேர் என்ன? ராஜா. பார்த்தாலே தெரியுதுல்ல, சிங்க குட்டி. இனிமே நீ வெறு ராஜா இல்ல, போக்கிரி ராஜா.